ஹலோ மக்களே! நான் ரீசெண்டாக யூகேலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த ஃப்ளைட் ஜர்னி ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சென்னைக்கு நான் எமிரேட்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். இந்த ஜர்னி அப்போ இவ்வளோ நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கிளம்புனப்போ. எடின்பராலேருந்து நைட் ஃப்ளைட் பிடிச்சி துபாய்க்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கு லேண்ட் ஆகிட்டோம். எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. நானும் என் பொண்ணு மட்டும்தான் இந்த டைம் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஏர்லியாகவே எடின்பரா ஏர்போர்ட் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேட் கிட்ட வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நைட் ஃப்ளைட்னால ஏறினதே தெரியல, ஸ்மூத்தாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட் ட்ராவல் அப்போ பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நான் ஒரு கிட் சீட் எக்ஸ்டெண்டர் வாங்கியிருந்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸ்னால் இதுதான். பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உட்காந்து வர்றதுக்கு தூங்குறதுக்குன்னு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டேக் ஆஃப் அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் டேபில் கார்ட்டூன் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ மேடம் பிஸி ஆகிட்டாங்க. டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஏர் ஹோஸ்டர்ஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எமிரேட்ஸில் ஃப்ளை பண்ணால் போர்ட்ரேட்ஸ் எடுத்து தருவாங்க. ஸோ நாங்களுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். எல்லாமே ஒரு மெமரி தானே. ஃப்ளைட்டில் இருக்க எல்லா கிட்ஸுக்குமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எடுத்ததுமே கிட்ஸ் மீல் தான் சர்வ் பண்ணாங்க. ஸோ பாப்பாவை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களும் தூங்கிட்டாங்க. நானுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே துபாய் வந்தாச்சு. என்ன வெயில், அப்பா செம்ம வெயில். துபாய் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சென்னை ஃப்ளைட்டுக்கு எனக்கு துபாய் ஏர்போர்ட்டில் 6 hours லேயோவர் இருந்தது. சரி துபாய் ஏர்போர்ட்டை சுற்றி பார்ப்போன்னு பார்த்தா எவ்வளோ பெரிய ஏர்போர்ட். துபாய் ஏர்போர்ட்டில் இருந்த பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ளைட் இறங்கி வெளியே வந்ததுமே ஸ்ட்ராலர் ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸ்ட்ராலரில் என் பொண்ணு உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, துபாய் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க வேண்டியதான். நாங்கள் கரெக்டாக November 29 ஃப்ளைட் ஏறினோம். ஸோ November 30 சென்னையில் பயங்கரமான மழை. எவ்வளோ மழைனா ஏர்போர்ட்டே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மழை. கேன்சலேஷன் மெசேஜ் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. டக்குன்னு கஸ்டமர் சர்வீஸ் போயிட்டு கேட்டால் வெதர்னால ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ளைட் ஈவினிங்க்கு ஸ்கெடியூல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஃப்ளைட் டிலே ஆனதுனால உங்கள் போர்டிங் பாஸ் காட்டி லஞ்ச் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்தெந்த ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கலான்னு அவங்களே ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா வேறு டெர்மினலில் தான் இருந்துச்சு. சரி அவ்வளோ தூரம் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நிறைய பேட்ரி கார்ஸ் சுற்றிட்டு இருந்துச்சு. துபாய் ஏர்போர்ட் ரொம்ப பெருசுங்கிறதுனால நிறைய பேட்ரி கார்ஸ் இருக்கும். அவங்களே பிக் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. சரி நாங்களுமே போய் ஜாலியாக இறங்கிட்டோம். அப்படியே இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு போர்டிங் பாஸ் காட்டி ஃபுட் வாங்கிட்டு அங்கேயே ஃபோனும் சார்ஜ் போட்டு ஒரு 2 hours செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு ரிட்டன் சேம் கேட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏர்போர்ட்லேயே. என்ன பண்ணுறது, நிறைய சேர்ஸ் இருந்ததுனால அப்படியே படுக்க வச்சுக்கிட்டேன். மார்னிங் 8 மணிக்கு வந்து 2:45 ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகி 6:45 ஃப்ளைட்டுக்கு ரீஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃப்ளைட்டு. சரி எப்படியோ ஒரு 4 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கு போனால் ஒரு 1 hourல அகெயின் ஃப்ளைட் ரீஸ்கெடியூல் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வந்துடுச்சு. இந்த டைம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30க்கு தான் ஃப்ளைட். அதாவது நாங்கள் காலைல 8 மணிக்கு இறங்கினோம். அடுத்த நாள் 4:30 மணிக்கு தான் எங்கள் ஃப்ளைட். சரி என்ன பண்ணுறது, வெதர்னால யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மெசேஜை பார்த்து அடுத்த செகண்ட் நான் கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்க் கிளம்பிட்டேன். அங்கேயே உட்காந்துட்டு புலம்புறது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ சீக்கிரம் போய் கஸ்டமர் சர்வீஸில் லைனில் நிற்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சீக்கிரமாக போய் நான் தான் லைனில் 4வது பர்சன். இதுக்கு நடுவில் என் பொண்ணு பயங்கர டயர்ட் ஆகிட்டா. அவளுக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. சின்ன குழந்தை, அவன் என்ன பண்ணுவா, எனக்கே எனர்ஜி இல்லை. என்ன ஆனாலும் இந்த டைம் ரூம் இல்லை லாஞ்ச் வாங்காமல் நகரவே கூடாதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் என் டேர்னே வந்துச்சு. போயிட்டு நான் ஹலோ மேடம் மட்டும்தான் சொன்னேன். அவங்க ஹவு many passengers மேம் கேட்டாங்க. 2ன்னு சொன்னேன். அவ்வளோதான், 2 bed cot ரூம் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அகெயின் நான் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு துபாய் விசா 1 டேக்கு வாங்கிட்டு தான் வெளியே போக முடியும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது ப்ராசஸ்ஸு. எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கே 9 மணி ஆகிடுச்சு. இதில் பெஸ்ட் திங் என்னென்னா எமிரேட்ஸ்லேயே வந்து அவங்க பஸ்லேயே ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. 4 star ஹோட்டல். ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. ஃபுட்டுமே பஃபெட் ஸ்டைல். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம ஊர் ஃபுட்ஸுமே அவைலபிள் இருந்தது. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானுமே சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம்.
ரூமுமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸான ரூம் செக்இன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா 12க்குலாம் ரூமை செக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 9க்கு தான் வந்தோம், அதுக்குள்ளே 12க்கு செக் அவுட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எனி ஃப்ளைட் பிஃபோர் 4 ஹவர்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஃப்ளைட் மார்னிங் 4:30க்கு ஃப்ளைட்டு, ஸோ வந்து 12க்குலாம் நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம ரூல்ஸ் எதையும் மாற்ற முடியாது, ஓகே ஒரு 3-4 ஹவர்ஸாவது குழந்தைய தூங்க வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போயிட்டேன். ஆக்சுவலாக குழந்தை வச்சுருந்ததுனால அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நான் டைரெக்டாக ரூமுக்கு போயிட்டேன். நம்மக்கிட்ட 1 டே வீசா இருந்ததுக்கு துபாய் போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாம். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இஃப் இன்கேஸ் நம்ம தனியாக போகணும், இல்லை குழந்தைங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, இவ்வளோ அலைச்சல் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம போய் துபாயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாம் அந்த 3-4 ஹவர்ஸில் ஓரளவுக்காச்சும். சரி என்ன பண்ணுறது, இப்போதைக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் போய் தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹோட்டல் ரூம் லேண்ட்லைன் ஃபோனுக்கு வேக்கப் கால் வந்துச்சு சூப்பரில். ஸோ பொதுவாகவே நம்ம செக்இன் பண்ணோன்னா 4 ஹவர்ஸ் பிஃபோர் வேக்கப் கால் கொடுப்பாங்க போல், அப்போ தான் நம்ம எழுந்து கிளம்பி செக் அவுட் பண்ணுவோன்னு. அப்புறம் என்ன மறுபடியும் முதல்ல இருந்ததான் 12 மணிக்கு ஹோட்டல் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எமிரேட்ஸ் பஸ்லேயே அவங்களே பிக் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. திரும்பியும் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு எங்கள் டெர்மினலுக்கு போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட், துபாய் ஏர்போர்ட். எங்கள் டெர்மினலுக்கு திரும்பி போகிறதுக்கு ட்ரெயின் வேறு பிடிச்சி போகணும். அட்லீஸ்ட் இந்த டைமுக்காவது ஃப்ளைட் எடுக்கணுமேனு ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேலை ஃப்ளைட் வந்து டிலே ஆகாமல் கிளம்பிடுச்சு. பாவம் என் பொண்ணு டேக் ஆஃப் முன்னாடி தூங்கினா, சென்னை ரீச் ஆகிட்டு நானாக தட்டி எழுப்புனேன். அப்புறம் தான் தூக்கத்துலேருந்தே எழுந்தாங்க. அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேருமே. சென்னை லேண்ட் ஆன அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ளைட் தான் எங்களுக்கு துபாயிலேருந்து சென்னைக்கு. அந்த 4 ஹவர்ஸ் ஃப்ளைட்டுக்கே நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக துபாயிலே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் சென்னை வர முடிஞ்சுது. சென்னை வர்றதுக்கே எவ்வளோ பெரிய போராட்டம், என்ன பண்ணுறது, எப்படியோ அப்படி இப்படின்னு வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் என்ன சூட்கேஸ்க்கு வெயிட் பண்ணி சூட்கேஸ்லாம் பிக் பண்ணிவிட்டு வெளியே போன அப்புறம் தான் வந்து நிம்மதியாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அடுத்து சென்னையில் என்னென்ன அமுக்கெல்லாம் பண்ணோன்னு பார்க்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை மறக்காமல் அமுக்கிடுங்க. டாட்டா.